ஒரு சாங்குன்னு வச்சுக்கோங்க, சாங் ஒரு 2 மினிட்ஸ் சாங், 3 மினிட்ஸ் சாங். 3 மினிட்ஸ் சாங்கில் நிறைய எடுத்துருப்பார் கேமராமேன், இது டான்ஸ் மாஸ்டர். லெஃப்ட்டில் ஒன்று எடுத்துருப்பார், ரைட்டில் ஒன்று எடுத்துருப்பார். எது நல்லா இருக்கோ அதை போட்டு இருக்குன்னு சொல்லி எல்லாத்தையும் உள்ளே போட்டோம்னா 2 விஷயம் நடக்கும். இது வந்து சயின்டிஃபிக்காகவே இப்படி தான் நடக்கும். என்னென்னா, நீங்கள் தியேட்டரில் பார்க்கும்போது அந்த 3 மினிட்ஸ் பார்க்கும்போது இத்தனை விஷுவல்ஸை பார்ப்பீங்க இன்னும், அண்ட் அத்தனை விஷுவல்ஸ் உங்கள் மைண்டில் ஏறும்போது உங்களுக்கு டயர்ட்னஸ் தான் வரும். ஸோ நீங்கள் 3 நிமிஷம் பார்த்தீங்களா, 15 நிமிஷம் பார்த்தீங்களா, 13 நிமிஷம் பார்த்தீங்களான்ற கான்செப்டே போயிடும், டயர்ட் ஆகிடுவீங்க. ஸோ அதனால் என்ன பிக் ஸ்க்ரீன் இன்னொரு பெரிய ப்ராப்ளம் பிட்வீன் பிக் ஸ்க்ரீன் அண்ட் இப்போ எடிட் பண்ணுறது எல்லாம் வந்து 21 இன்ச்சு 22 இன்ச்சில் எடிட் பண்ணிகிட்ருக்கோம். இது பெரிய ஸ்க்ரீனில் வரும்போது எப்படி இருக்கணுன்றது கூட எடிட்டருக்கு ஒரு கிளியர் பிக்சர் இருக்கணும். நாங்கள் அந்த ஓல்டு ஸ்கூல்லேருந்து வந்ததுனால ஈவன் எடிட் பண்ணால் கூட திருப்பி போய் ஸ்க்ரீனில் தான் பார்ப்போம். ஸோ அந்த ஒரு லாங் ஷாட் இருந்தால் இவ்வளோ நேரம் இருக்கணும், இருந்தால் தான் அது கண்ணுக்கு தெரியும். இல்லை லாங் ஷாட் ஒன்று இருக்குது, ஒரு ஆள் வண்டி ஓட்டிகிட்டு வரும், இவங்க 1 செகண்ட் போடுவாங்க, வரவங்க 1 செகண்ட் போட்டால் அது எங்கே இருக்கா அந்த ஆளுன்னு கூட தெரியாது, அதுக்குள்ளேயும் போய்டும் அந்த 1 செகண்டு. ரெஜிஸ்டர் ஆகலை, என்ன நீங்கள் சொல்ல நினைக்கிறீங்களோ சொல்லலை. இன்னொன்று மேபி அது ஷார்ட், இப்போ என்ன சினிமான்றது என்னது, ஒரு விஷுவல் பியூட்டி, அந்த விஷுவலையும் என்ஜாய் பண்ண முடியல. ஸோ இந்த மாதிரி பல ப்ராப்ளம்ஸ் வருது ஜஸ்ட் பிகாஸ் இங்கே ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ரெஜிஸ்டர் ஆகும், குட்டியில் இத்தனோண்டு ஸ்க்ரீனில் நம்ம பார்க்குறோம், 10 ஷார்ட்டு போட்டோம் 10 செகண்ட்லனாலும் நம்மளுக்கு புரியும். பட் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ஸோ அந்த ஒரு இது கூட ஐ திங்க் எடிட்டர்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுன்னு எனக்கு தோணுது. ஸோ அது கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு ஸ்க்ரீனில் இந்த படம் ஸ்க்ரீன்னா ஸ்க்ரீனில் எப்படி வருமோ அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி எடிட் பண்ணணும் அவங்க.